அமைச்சரும் அதிமுகவின் முக்கிய முகங்களில் ஒருவராக பார்க்கப்படுபவரும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் நடிகர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார். தேமுதிகவை உருவாக்கிய பொழுது விஜயகாந்திற்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் பக்கபலமாக இருந்தாரோ அதே போல தாவேகாவை உருவாக்கிய விஜய்க்கு செங்கோட்டையன் உறுதுணையாக இருப்பார் என்று கூறுகின்றனர். அவருக்கு மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. தனது சொந்த ஊரான கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆதரவாளர்கள் மத்தியில் செங்கோட்டையன் பேசியதாவது: ஆட்சி செய்த கட்சியே ஆள வேண்டுமா? புதிய தலைமுறை உருவாக வேண்டாமா? மக்கள் பணியாற்றுவதற்கு புதிய தலைமுறை உருவாக வேண்டும். படத்தில் நடித்தால் விஜய்க்கு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் கிடைக்கும். ஆனால் தேவையில்லை என கூறிவிட்டு மக்கள் பணியாற்ற வந்துள்ளார். தூய்மையான ஆட்சி, மக்களாட்சி, தமிழகத்தை அமைதி பூங்காவாக மாற்ற உள்ளார். ஜெயலலிதாவிற்கு வழிகாட்டியாக இருந்து பணியாற்றினேன். எம்ஜிஆர் பயணம் மேற்கொண்ட பொழுது அவருடன் இருந்து பணியாற்றினேன். 3வது தலைமுறையாக விஜய்க்கு வழிகாட்டியாக பணியாற்றுவேன். துக்கம் விசாரிக்க சென்ற பொழுது என்னை சந்தித்தவரும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். இவர் நாளை ஆட்சிக்கு வந்தால் என்னவாகும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். விஜய் தான் ஆட்சிக்கு வரப்போகிறார். டிசம்பர் மாதத்திற்குள் தாவேகா கூட்டணி வலிமையாகும். பல முன்னாள் அமைச்சர்களும் இந்த கட்சிக்கு வருவார்கள் என அவர் பேசி இருப்பது தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. மற்ற கட்சியிலிருந்தும் முக்கிய அரசியல் பிரபலங்கள் தாவேகாவில் இணைய இருப்பதாகவும் சில தகவல்கள் பரவி வருகின்றன. எந்தெந்த கட்சியிலிருந்து வரப்போகிறார்கள் என தெரிந்து கொள்ள மக்கள் ஆர்வமாக காத்திருக்கின்றனர். அதே போல கூட்டணி பேச்சுவார்த்தையும் தீவிரமாக போய்கொண்டுள்ளதா ஜனவரி மாதத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வாய்ப்புள்ளது.